ஹே கைஸ், ஃபிஷ் மார்க்கெட் போகலாமா? வாங்க போகலாம். ஆக்சுவலி என்னென்னா கைஸ், காலையில் வந்து இந்த சீக்கிரம் எழுந்திரிச்சு போய் மீன் வாங்க போகிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். நான் இது வரைக்கும் காலையில் லேட்டாக தான் கைஸ் எப்போவுமே எழுந்திரிப்பேன். லாஸ்ட்டாக சீக்கிரம் எழுந்திரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபில் இருந்தப்போ கடைசியாக ஒரு 5:30 அந்த டைமுக்கு எப்போவுமே எழுந்திரிச்சு காலைல ரெடியாவேன். அந்த ஜாபை எப்போ ரிசைன் பண்ணினோ அதோட அந்த காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கிற ஹேபிட்டே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போனேன் கைஸ். இது அங்கே போய் பார்க்கும்போது காலைல 6 மணி மாதிரியே இல்லை கைஸ். ஆக்சுவலி என்னமோ 10-11 மணிக்கு மீன் வாங்க வர்ற மாதிரி அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ லைட்டு, அப்படியே லைட்லாம் போட்டு ஜெகஜோதியாக இருந்துச்சு மீன் மார்க்கெட்டே. அவ்வளோ க்ரௌடோட ஒவ்வொருத்தரும் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஏகப்பட்ட மீன் இருந்தது கைஸ். அந்த வைபே அப்படியே ஒரு மாதிரி காலையிலே அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ மீனை பார்க்குறதுக்கு. எனக்கு வாங்கி சமைக்கிறத விட அந்த மீனை வாங்குறதுக்கு போகிற எஃபர்ட் இருக்குது பாருங்கள். நேரில் போயிட்டு இந்த மீன் நல்லா இருக்குமா, அந்த மீன் நல்லா இருக்குமா, இது என்ன மீன், அது என்ன மீன் ஒவ்வொன்றையாக கேட்டு விசாரித்து அந்த அண்ணாட்ட கேட்டு கேட்டு வாங்குவோம்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே நிறைய மீன் இருந்தது கைஸ். நிறைய மீனுக்கு பேரே தெரியல. அப்படியே கலர் கலராக ரெட்டு, ப்ளூவு, ஒயிட்டுன்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது வரைக்கும் பார்க்காத மீன்லாம் நிறையா இருந்தது. எனக்கு ஒரு 10 மீன் பேர் தான் தெரியும். அந்த ஒரு 10 மீன் தான் நான் பார்த்தேன். எனக்கு வேறு ஏதாவது புதுசாக மீன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை தான். ஆனால் நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் புதுசாலாம் இந்த மீனும் வாங்கலை. ஆல்ரெடி வாங்கின மீன் தான் வாங்கினோம். சங்கராவும் ஃப்ரைக்கு ஒரு மீனும் வாங்கிட்டு அப்படியே கட் பண்ணுறதுக்கு போனால் அங்கே ஒரு லைனே நிற்கிது. ஒரு 50 பேர்கிட்ட கட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க. பர் கேஜிக்கு வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. 20 rupees to 25 rupees அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சண்டேனா மட்டும் பர் கேஜி 30 rupees 35 rupees வரைக்கும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உட்காந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்து எப்போவும் மார்னிங் 4 to 11 o'clock வரைக்கும் இருக்கும். சண்டேனா மட்டும் ஒரு 1 o'clock வரைக்கும் மட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஹோல்சேல் வாங்குறீங்க, இல்லை ஒரு 1 வீக்குக்கு வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்ற கேஸில் நீங்கள் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரேட் சீப்பாக இருந்தது. நமக்கு வீட் சைடு வந்து விற்கிறத விட நம்ம அங்கே போய் வாங்குறது வந்து ரொம்ப ரேட் கம்மியாகவும் இருந்தது. மீனும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடச்சிது. இன்றைக்கி நாங்கள் குழம்புலாம் வச்சோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு. நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன்னால அந்த ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாமே டிஃபர் ஆகுது. ஸோ உங்களுக்கு வாங்கி 1 வீக்குக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, அந்த ஐடியா இருக்குது, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா உக்கடை மார்க்கெட்டில் போய் வாங்கி பாருங்கள். அப்படி மொத்தமாக வாங்குறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாமே நண்டுலாமே பாதி கம்மியாக தான் சொன்னாங்க. நண்டு கம்மியாக இருந்தது. தென் ப்ரான்லாம் வந்து இங்கே லிட்டரலி 700 கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் 400 450. நண்டுலாம் வந்து 300 250 அந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க. தென் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். பாய்.